எல்லாம் பாத்துட்டு வந்தேன். ஒரு சின்ன முடிவு எடுத்திருக்கோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமாமா, தண்டனை எல்லாம் முடிஞ்சாச்சு. இந்த ஒரு பெரிய முடிவு தான், அதை வந்து நாங்க இப்ப எடுத்திருக்கோம். சப்போர்ட்டுக்கெல்லாம் இல்ல மருமோனே. இந்த நீங்க வந்து கல்யாணத்துக்கு பிறகு ஹனிமூனுக்கு எங்கேயுமே போனது கிடையாது. என்ன மருமோனே சிரிச்சு நிக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு மனசாராது. பெத்த பிள்ளை கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் பிரிஞ்சு கிடந்திருக்கு. இனியாவது நம்ம ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கணும்ல, அப்பதான் நீங்க மனசார ஒண்ணு சேருவிய, சந்தோஷமாட்டி இருப்பிய. ஹனிமூன் தான். ஆனா என்ன, இது வந்து ஹனிமூன்னா 2 பேரும் சேர்ந்து போவியா, இது நம்ம ஊரே சேர்ந்து போவோம். ஆமா மருமோனே, நான் பஞ்சாயத்து தலைவி ஆனா சின்ன பொண்ணு, அதுக்கு பிறகு சின்ன பொண்ணோட ஒரு பொண்ணு சுத்தமே சாந்தி, அவ எல்லாரும் சேர்ந்து கேட்டிருந்தாவ நீங்க டூருக்கு கூட்டிட்டு போனோன்னு. நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். மங்காத்தாவை பத்தி தான் தெரியும்ல உங்களுக்கு, வாக்கு தவற மாட்டான்னு. அதனாலதான் டூருக்கு கூட்டிட்டு போச்சுல உங்களே கையோடி கூட்டிட்டு போயிடலான்னு. சரி மருமோனே, இதை சொல்லதான் கூப்பிட்டேன். நான் இன்னும் நாளை முடிவு பண்ணல, எப்படி இந்த வாரத்துக்குள்ள கிளம்ப வேண்டியது இருக்கும். ஊரையும் ரெடி பண்ணிட்டு சொல்ல, நீங்களும் ஏதாவது ஒரு ஊர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். சரியா? சரி, நான் போயிட்டு வரேன்னு. இனிமேல் மருமையோட சண்டை போடாத மக்கா. பாய். பாத்தீங்களா எங்க அம்மாவை? பரதட்சணை தரல என்னெல்லாம் நீங்க சொன்னீங்க எங்க அம்மாவை பாத்தீங்களா? சும்மா இருப்போ எங்க மாமி பாவம். நான் வரதட்சணை எல்லாம் ஒண்ணுமே கேட்கல. போ. சரி, இந்த இடத்துக்கு போலாம். ஒரே அனிமன் பண்ணுவா, ஒரே ஜாலிதான். போங்க போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை. இப்ப பார்த்தா கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறியா? மாமாக்கு இது தெரியுமான்னு தெரியலையே. ஆமால, எங்க அப்பாக்கு நம்மளும் வரோம்னு அப்பா சொல்லுவோமா? அப்பா ஒருவேளை வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாலும் நம்ம போறோம்னு அப்பாவும் வருவாங்க. மெயினா கூப்பிட்டதே இந்த மானகட்ட வந்து தெரிஞ்சிடப்படாத இந்த விஷயம், அதுக்கு தானே கூப்பிட்டோம். இதை போய் சொல்லாம வந்துட்டே மங்காத்தா. கடவுளே, இதோ மானகண்டோட சொல்லிட்டுனா நம்ம மட்டும் டூருக்கு அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சே பணத்தெல்லாம் அழிக்காமல முக்காலாலுமா. சரி, வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ விண்மீனே, எப்படி மக்கா இருக்கா? அப்பாடா நல்லா இருக்கேன்ப்பா. மருமோ எங்க மக்கா இருக்கா? வேலைக்கு போயிட்டாவளோ? இல்லப்பா, பக்கத்துல தான் இருக்காவ. என்ன விஷயம் மக்கா? ஏதாவது வேணுமா? இல்லப்பா, வேண்டாம். என்னன்னு சொல்லு மக்களே. அப்பா, அம்மா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கல அப்பா எப்படிமே டூர் போறத பத்தி. டூர் போறதா? சொல்லலையாப்பா? சொல்லலையோ? இல்ல மக்கா, என்ன தெரியாத. கொம்ப போய் வீட்லயே இல்ல. என்னைக்கு அது பஞ்சாயத்து தலைவி ஆச்சோ ஏதோ முதலமைச்சர் ஆனது மாதிரி வீட்டுக்குள்ளே இருப்பு கிடையாது மக்கா. ஃபுல்லா வெளியே ரவுண்ட் அடிச்சு கிடக்கு. அப்படியாப்பா? சரி சரி. அப்பா, நான் கல்யாணத்துக்கு பிறகு எங்க ஹனிமூன் போகலல? ஆமா பத்தியா, எந்த ஊருக்கு பிள்ளை போ ஆசைப்பட மக்கா? வெளிநாடா எங்கனாலும் சொல்லு, அப்போ பைசா தாவே. அப்பா, அது வேண்டாம்ப்பா. அப்பா, அததான்ப்பா அம்மா. ஓ, உங்க அம்மாவே உங்களை அனுப்பி வைக்க சொல்லிட்டாரா? நல்லதா போச்சு. அப்பா, சொல்லுங்க ஏலப்பா, ஏன் இப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கீங்க? சொல்லு மக்கா, சொல்லு சொல்லு. அப்பா, அம்மா தான் எல்லாரையுமே டூர் கூட்டிட்டு போறாங்கல அப்பா, அது கூட நாங்களும் வரோம். எல்லாரையுமா? புரியல மக்கா. எப்பா, அம்மா பஞ்சாயத்து தலைவியா ஜெயிச்சா ஊர்ல உள்ள எல்லாரையுமே டூர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு அக்கா கிட்ட சொல்லிருக்காங்கப்பா. அம்மா தான் வாக்கு கொடுத்தா அப்படியே செய்வாங்கன்னு நமக்கு தெரியும்ல. இது யார் சொன்னது உன்ட்ட? அம்மா தான் இப்ப வந்து சொல்லிட்டு போச்சு. அப்பா, அதனால அம்மா வந்து என்ன சொல்லிட்டு பண்ணாங்க, ஏதாவது ஒரு ஊரை வந்து செலக்ட் பண்ணி வை மக்களே, நம்ம போவோம்னு சொன்னாங்கப்பா. ஊர் ஃபுல்லேயுமா கூட்டிட்டு போறா? ஆமாப்பா. சரி மக்கா. அப்பா, நீங்க வரலன்னு சொல்லிடாதீங்கப்பா, நாங்கலாம் வரோம். அதனால நீங்களும் வாங்க. என்னப்பா, அதை சொல்லதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு இத பத்தி தெரியாது மக்கா. அவ வரட்டுனே. சரிப்பா. போன் வச்சிரு மக்கா. சரிப்பா, டேக் கேர். பை. அட மொட்டை கிறுக்கி, எவன்ட்ட கேட்டுட்டு முடிவு பண்ண? எவனுக்கு சொத்தை அழிக்க? மொட்டச்சி மண்டையில ஒரு முடியே இல்லாம ஆக்குனா. ஹேர் ஸ்டைல் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு இப்ப மொத்தமா மண்டையில ஒண்ணும் இல்ல. அதே போல எனக்கு கல்லாப்பட்டியில ஒண்ணு இல்லாம ஆக்குறது. இப்படி தெரியா பறந்துகிட்டு வரட்டு இன்னைக்கு நீ எல்லாம் நடத்துறீங்க அவளை வச்சு. நான் என்னவோ கனவுகள் கண்ட என்னை உன்னிடம் தந்திட வந்தேன், வந்த வேகத்தில் மயக்கம் கொண்டேன். என்ன 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 சோவா இருக்குது போல இருக்கு. சோப்பால வேற என்ன செய்யணும்? சமையல்லாம் முடிஞ்சா? என்ன சமைக்கணும்? பழைய கஞ்சி நான் குடிச்சாச்சு. அப்ப எனக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள முந்தானத்துல மாவு ஆட்டி வச்சிருக்கு, அதை வச்சு தோசை சுட்டு தின்னு. தோசைகள் சரியில்லை. தோசைகள் சரியில்லைன்னா மண்டையில சுட்டு தின்னடி அப்படியே அடுப்புல இருந்து வேக வை. என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? ஏன் இப்ப வந்தது வராதமா வெடுக்கு வெடுக்கணும்ல? ஏன் இந்த வீட்டுல வரக்கூடாதோ? நான் வந்தா உனக்கு பிடிக்காதோ? ரோட்ல போனாலே எல்லாரும் பஞ்சாயத்து தலைவி வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எஜமானி அம்மா வாங்க வாங்கன்னு கூட்டியாவ. நீ என்ன விரட்டியா? அதுவும் நான் உன் வீட்டுக்கு வாழ வந்த மகாராணி எனக்கு இருக்கு பேல இருக்கா? நீ பஞ்சாயத்து தலைவி தானே ஆனா? உனக்கு ஊர்ல இந்த பஞ்சாயத்துக்குன்னு ஒரு நிதி உதக்குவாவ. அதை வச்சு அந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும்னா நீ பண்ணு, நீ நல்லது பண்ணு, பிரச்சனை இல்ல. ஆனா நீ யார் வீட்டுல இருந்து எனக்கு அக்கௌண்ட்ல உள்ள அவ்வளவு பைசா தீர்த்துட்டு இருக்கீங்க, அது நல்லதா கெட்டதா நீயே சொல்லு. இப்ப என்னத்த தீர்த்துட்டேன்? உன் அக்கௌண்ட்ல இருந்து வேற 2 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்து அனிஸ் பையில கொடுத்துருங்க. அது யார் உனக்கு? நீ அவனுக்கு தாய் மாமன் தானே, அதனால தான் கொடுத்தேன். அது போட்டுடி 2 லட்சம் போட்டு அந்த பையன் வாழ்ந்துட்டு போட்டு நல்லா இருந்துட்டு போட்டு. என் தங்கச்சி பையன் தானே நல்லா இருந்துட்டு போட்டு. சரி, இப்ப நீ என்ன முடிவுல தெரியா? இப்ப என்ன முடிவு எடுத்தேன்? என்ன முடிவு சொல்லு. சொன்னதானே தெரியும். பைத்தியங்களா புலம்பிட்டு கிடக்கா, தலையே இல்லாம வாழை இல்லாம மொட்டை மாதிரி. எனக்கு இப்படி சத்தமா பேசினா பிடிக்காதுன்னு தெரியாது. என்னன்னு சொல்ல மாட்டானா? ஒரு மாதிரி கண்ண சுளிக்கும், மீசையில ஒரு பக்கம் தொங்கிட்டு கிடக்கு, வாயில ஒரு மாதிரி சூந்துட்டு கிடக்கு. என்ன என்ன யாருக்கு பேசல? நீ டூர் கூட்டிட்டு போறேன்னு ஊர் ஃபுல்லா கொட்டடிச்சிட்டு தெரியாட்டி? டூரா? நடிக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியல டூருக்கு போறோன்னு. எங்க இருந்து பைசா வரும்? அட பைத்தியமே, அதுவா? இந்த எல்லாரும் ரூபா போட்டு டூருக்கு போறாங்களாம். நான் பஞ்சாயத்து தலைவில அது என்னையும் கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். அவருக்கு இருக்கா? இது கூட தெரியாது. தப்பல பையன் ஒண்ணும் தெரியாம பேசிட்டு இருப்பாரு. நீ மாரியா சேர்ந்து போயிட்டு வருவோமா? நடிக்காத டி. யார்ட்டி பைசா போட்டு யார்ட்டி போறா சொல்லு டி. அப்படி
டூருக்கு எல்லாரும் பைசா போடாவலாம், என்கிட்ட பைசா போடாதுங்கன்னு சொல்லியாச்சு. நம்ம ஃப்ரீயா தான் போறோம், பாவாம. இது உண்மையை சொல்லு, உன் தலைமையில சத்தியம் பண்ணு, நீ ரூபா போடல. என் மேல சத்தியமா நான் ரூபா போடல இருக்கா. இது இப்படி போய் சொல்லியாட்டி, இது மண்டை வெடிச்சு செத்து போயிருவாட்டி, போய் சொல்லாத. சத்தியமா நான் ரூபா போடல இருக்கா. அப்படியா? சரி சரி, நானும் பயந்துட்டேன் மங்காதா, நீ தான் பைசா போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போறியோன்னு. இல்ல யார் உங்ககிட்ட சொன்னது? பின்ன தான் போன் பண்ணா. தப்பல சரியான கிறுக்கி. அப்படியே போன் பண்ணி அவன்கிட்ட போட்டு கொடுத்தா. யார்ட்ட சொல்ல விடாத நினைச்சேன்னு சொல்லிட்டாளே. இனிமீனா சொன்னா. ஆமா, விண்மீன் சொன்னா அம்மா தான் எல்லாரையும் ரூபா போட்டு கூட்டிட்டு போறான்னு சொன்னா. நானும் பயந்துட்டேன். அப்ப நம்மளும் சேர்ந்து டூருக்கு போவானே. சரி, விண்மீனையும் வெத்தலைங்க யார் ரூபா போடுவா? நீதான். ஆமா ஆமா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தானே போடணும். மொத்தம் எவ்வளவு ரூபா ஆகும் தெரியுமா? எவ்வளவு ஆகும்? ஒரு 5 லட்சம் எடுத்து வை. அப்போ 5 லட்சமா? எதுக்குடி? உங்ககிட்ட நீ மறைச்சிருக்கு, அதான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல உள்ள எல்லாரையும் நம்ம தான் டூருக்கு கூட்டிட்டு போறோம், நீ தான் பைசா தரணும். இப்ப தான் சத்தியம் பண்ணா வாதலையில அடிச்சு உன் பைசா ஒண்ணுமே போட மாட்டானு. என் மேல தானே சத்தியம் பண்ணே, நீ தானே பைசா போட போற, நானா போட போறேன். இருக்காதடி. தாங்க புருஷா, ஒரு 5 லட்சம் மட்டும், இதுக்கு மேல ஒரு பைசா கேட்க மாட்டேன். இல்லடி, இப்படி பைசா செலவு பண்ணிட்டு இருக்க, நமக்கு இன்னொரு பிள்ளை இருக்குடி, அந்த குமரியை கட்டி இறக்கணும். அவளுக்கு பைசா வேண்டாமா? எதுக்கு பைசா? தங்கத்துக்கு விலை தெரிய மாட்டி, இப்போ பிள்ளைக்கு 100 பவுன் போடாண்டாமா? அவள் அதை எதிர்பார்க்க மாட்டா. அவளுக்கு 100 பவுனுக்கு பதிலா லட்டு மாலை, ஜாங்கிரி வளையல், அப்புறம் மைசூர் பாக்கு கம்மல் அப்படி செஞ்சு போட்டா தின்னுட்டு அவ பாட்டு போயிருவா. விளையாடிட்டு இருக்க மங்காதா, உடனே இது விளையாட்டாவா தோணுது. 5 லட்சம் நடை தாடே. தர முடியாதுடி, உன் ஆட்டத்துக்குலாம் சேர்ந்து நடந்து நான் ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நடக்காது. இந்த வீடு மண்ணாக அப்படி போவோம். நீ தரலன்னு ஒண்ணு இல்ல, எனக்கு எங்க அப்பா லேண்ட் தந்தாருல, அதை வித்துருவேன். அதுக்கு வழிபாதே கிடையாது, அதை எப்படி விப்பா? விப்பேன். எதட்டி விப்பா? வழிபாதை கிடையாது போ, அது பக்கத்துல உள்ள இடத்த நீ தானே பணம் கொடுத்து வாங்கினா, அது என் பேர்ல தானே வாங்கினா, எல்லாத்தையும் சேர்த்து விப்பேன். மங்காத்தா லெட்டி லெட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கெட்டி போட்டு பச்சை துணியும் போட்டு அங்க நீ போ, நீ தான் கரெக்டா அதே சுடிதார்லாம் போட்டுட்டு இருக்கா. உன்னை பார்த்தா தான் பைத்தியம் போலே இருக்கு. ஒவ்வொரு வீட்டுல இப்படி ஒரு பொம்பளை இருந்தா அந்த வீடு விளங்கும், உருப்படாமல போவோம். என்னது சி, என் குடும்பத்தை நார வைக்க வந்திருக்கா. கண்ணத்திலே அடிச்சு விட்டானா பலர்னு. ஆள் இல்லைன்னு நான் கும்மி இருக்க மாட்டேன். சே, நான் வலி. ஓஹோ, இங்கதான் இருக்கியா? சித்தி இங்க வாங்க. எங்க இருக்கா? என்னதான் இருக்கா? இவ்வளவு சும்மா விடாதுங்க. சின்ன பொண்ணு என்ன உங்க மோவே அடிச்சது காணான்னு சொல்லி நீங்களும் அடிச்சு போடுறதுக்கு வந்திருக்கிறீங்களோ? இவள எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறியா? அவதான் இருக்கிற இடத்துக்கு ஆடி வந்தா. நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? நாய அதெல்லாம் தெரிய மாட்டி. மூஞ்சி முன்னாடி நிக்காதட்டி பேரு என்னத்துக்கு சாணி குட்டையில இருத்தி என்ன கொண்டு அந்த கொர குண்டுல போட்டுதானே வந்தா. இப்போ மாமியார் அடிக்கடி அடியில நீ அந்த சாணி குட்டைக்கு பறக்கல நான் பாரட்டி. சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு அடுத்தது கிச்சன்ல வந்து இப்படி வெளியே வந்து கிடக்கா? வேற எங்க போறது? எனக்கு ஏதாவது வீடா இருக்கு. ஆவுன்னா எல்லாரும் வந்து வீட்டுக்கு வராதன்னு சொல்லியாவ. எல்லாரும் வீட்லயும் இப்படி பிரச்சனை நடந்துட்டா இருக்கு சின்ன பொண்ணு. ஒருத்தருக்கும் ஒன்றும் நடக்காது, எல்லாருக்கும் வீட்லயே பிரச்சனை தான். இப்படி இந்த வயலட் மண்டையெல்லாம் வீட்டோட்டு வரட்டணும்னா அந்த எத்தனை நாள் வீட்டோட்டு வரட்டி இருக்கணும், இவ்வளவு கொண்டு இருக்கணும். என்ன இழுக்காத, அவளை இழுக்கப்படாதான் குள்ளச்சிய. சரி இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? நேத்து சரி அந்த முட்டை பிரச்சனை நடந்து அதுக்கப்புறம் தண்டனை தந்தனே என்ன விட்டா, அங்க போய் நான் கஷ்டப்பட்டதுல யாராவது என்ன வந்து கேட்டியலா? உங்க மோவே என்ன வந்து கண்ணத்துல பலார்னு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி வச்சு அடிச்சு என்ன கேவலப்படுத்திட்டு போயிட்டாரு. எனக்கு எங்க அம்மா அப்பா வீட்டுல இருக்கதான் செய்யுது. நான் என்ன அங்க போய் தஞ்சமா புகுந்துட்டு அடக்கேன். அங்க போய் உங்களுக்கு கேவலப்படுத்தணும்னா எத்தனை நிமிஷம் ஆகும்? அந்த வீட்ல ஒண்ணு ஏத்த மாட்டாவல, உன்னையே தண்ணி தெளிச்சு அனுப்பிருக்கு. என்ன தண்ணி தெளிச்சு அனுப்பிருக்கு? உன்ன சாணி தெளிச்சு அனுப்பிருக்கு. போட்டீங்க சித்தி, இவளுக்கு வாயில 4 போடுங்க. வாயில 4 போடுறதுக்கு லட்டாட்டி கையில வச்சிருக்கேன், வாயில போடுறதுக்கு. சித்தி வாய் மூடி. வயலட் மண்டையின் தலை நசுக்கப்பட்ட தருணம். ஒன்னாலதான் என் குடும்ப சீரழிவு நாய. உன்னை என்னைக்கு வீட்டுல சேர்த்து அன்னையோட எல்லா வீட்டுல சந்தோஷமே போயிட்டு உங்களுக்கு உங்க மர்மம் எங்க இருக்கான்னு தேடி தர வரைக்கும் இந்த பார்வதி தேவைப்பட்ட. இப்ப நான் என்ன ஆசிரியல்ல அப்படிதான் பேசுவேன். உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். என்னைக்கு உங்க கூட ஓட்டியக்க வந்தா அன்னைக்கு தான் சின்ன வீட்டுல எல்லாரும். நான் முக்கியமா அவன் முக்கியமா? நீ முக்கியமா இவன் முக்கியமா? என் மர்மம் எனக்கு என்னைக்கான வசதி, எனக்கு என்னைக்கான முக்கியம். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என் மோய் என் மர்மம் அடிச்ச தப்புடி. என் மனசு கேட்காம நான் ஓடி என்ன இவ்வளவு பாக்குறதுக்கு நீ என்னெல்லாம இலக்கி விடியாடி என்ன இலக்கி விட்டுட்டாலும் உங்க குடும்பத்தை சீர் எடுத்துருவாய்வா. எடுத்துட்டு போட்டு பாட்டி. இதுக்கு மேல நான் இதுல நின்னாம எனக்கு மானக்கேடு. நான் போறேன். பாட்டி இப்ப அப்படி கிணத்துல எங்கேயாவது குதிச்சிரு. அவன் அடிக்கன்னு தெரியல சின்ன பொண்ணு, நீ தடுத்து 4 அடி குடிக்க வேண்டியதானே? பொம்பளைல கை நீட்ட வேண்டிய வேலை உனக்கு. மாமி எலும்பு எவ வீட்லயே வந்து இருக்கா? வா, நமக்கு வீடு இல்லாமல போச்சு. வா வாரே மாமி, நீங்க கூப்பிட்ட வரைக்கும் நான் எப்படி மாமி வராம இருப்பேன்? நான் வாரே மாமி. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமி. நம்ம வீட்டுக்கு வா, நான் நல்லா சமைச்சு வச்சிட்டு வந்திருக்கேன் மக்கா. அந்த பையலுக்கு ஒண்ணும் கிடையாது. நீ வா, நல்லா சாப்பிட்டு நீ கொஞ்சம் படுத்துக்கடா. அதுக்கப்புறம் என்னனாலும் பேசிடலாம். வா. ரொம்ப தேங்க்ஸ் மாமி, உங்களை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இனி உங்களுக்கு பிடிக்காத எதையும் பண்ணவே